மகேஷ் மித்ராவோட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ அன்பு ஆனந்தி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பிரச்சனை மகேஷ்க்கு வந்து வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்ரா தான் மகேஷ்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாருக்கும் மித்ரா தான் காரணம். ஆனால் இப்போ வந்து என்னதான் நல்லவளா மாறி இருந்தாலும் இந்த பிரச்சனையோட ஆணிவேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்ரா தான். ஸோ மித்ராவுக்கு என்ன விஷயம் நடந்தது, தான் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றது கொண்டு நல்லாவே தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து யாருக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து மறைச்சிக்கிட்டாங்க. ஓகே, நம்ம வந்து சொல்லக்கூடாது, சொன்னா இவங்களுக்கு தான் கெட்ட பேரு. இன்னொன்னு கெட்ட பேர் அப்படின்றத விட மகேஷ் வந்து கம்பெனியை விட்டு அடிச்சு துரத்திடுவாரு. நீ இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு வரவே கூடாது, இங்க இருக்கிறதுக்கு நீ லாயக்கே கிடையாது, அதுவும் உனக்கு பெரிய பொறுப்பு கொடுத்தேன் பாத்தியா, என்னதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவளை அடிச்சு துரத்திடுவார் அப்படின்றது அவளுக்குமே நல்லா தெரியும். ஸோ தெரிஞ்சுதான் இப்போ என்ன பண்றா அப்படின்னா, எப்படியாவது இந்த விஷயங்கள்லாம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பிளான் பண்றா. அண்ட் இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஆனந்திக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு துரோகம் பண்ணிட்டோம், அதனால ஆனந்தியோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதற்கான வேலையை இப்ப மித்ரா இறங்கியிருக்கா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆனந்தி வந்து அடுத்தடுத்த விஷயங்களை கிளற ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது இவளுக்கு தான் கெடுதல் அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி எப்படியாவது ஆனந்தி அன்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா மகேஷ் வந்து நம்ம பக்கம் வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சதா அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவன் நினைக்கிற விஷயம் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா கோர்ட் சீன் வருது. கோர்ட் சீன்ல அன்பு மேலதான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார் எப்படியாவது நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்பு மேல எந்த தப்புமே கிடையாது, திட்டமிட்டு அன்பு மேல போடப்பட்ட பழிதான் அது. சோ அப்படி இருக்கும்போது அன்பு வந்து எப்படியாவது உள்ள தள்ளிடணும் இந்த கேஸ்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்பு வந்து வெளியவே வரக்கூடாது, அன்பு வந்து உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரவிந்த் நினைக்கிறான். அரவிந்துக்காக தான் அந்த போலீஸ்காரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் நம்ம அன்பு என்ன செய்ய போறாரு? ஏன்னா அன்பு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பையே அவருக்கு எதிராக ஆதாரமாக்கி அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவரை தூக்கி நிரந்தரமா உள்ள வைக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. சோ அது நடக்கக்கூடாது அப்படின்னா அன்பு மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத நம்ம ஆனந்தி அண்ட் மகேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து நிரூபிச்சாகணும். ஏன்னா இப்போதைக்கு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்றதுனால இவங்க ரெண்டு பேர் வந்து நிரூபிச்சா மட்டும்தான் கதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும். அதே மாதிரி கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க மேல எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல, நீங்க வந்து பொய் சொல்றீங்க, அதாவது அன்பு மேல எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல, நீங்க வந்து இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு வாட்ச் அந்த இடத்துல கிடந்தது அப்படின்றதுனால இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா கொலை பண்ணவனே அவன் அங்க கொலை பண்ணிட்டு அன்பு தான் இதுல வந்து மாட்டி விடணும் அப்படின்னு நினைச்சு அந்த வாட்சை கொண்டு போய் அங்க போய் வச்சிருந்திருக்கலாம். சோ அதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்றதுனால இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். இதை வந்து ஒரு எவிடன்ஸாவே எடுத்துக்க முடியாது, ஜஸ்ட் இது வந்து ஒரு கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் முடிக்கிறாரு. சோ அன்பையும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணணும், பண்ணிக்கோங்க. அண்ட் விசாரணைக்கு நீங்க கண்டிப்பா ஆஜராகணும் அன்பு, போலீஸ்காரங்க எப்ப கூப்பிட்டு உங்களை விசாரிச்சாலும் அதற்கு நீங்க தகுந்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஜட்ஜும் தீர்ப்பு கொடுக்குறாரு. அன்புக்கு சந்தோஷம், ஏன்னா அன்பு மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல நிரூபணம் ஆகல. அண்ட் இதே மாதிரி போலீஸ்காரங்களுக்கு பயங்கர டென்ஷன், என்னடா அது இவனை இந்த ஹியரிங்ல தூக்கி உள்ள வச்சிடலாம் நினைச்சோம், பட் மிஸ் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த ஒரு வழக்கு ஜோடிக்கணும், அன்பு தான் இதுல குற்றவாளி அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இது நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.